மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துரு ஸ்தானமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது. அதுவும் சுப கிரகமாகிய குரு பகவான் மறைவு ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒரு சில காரியங்களில் தடைகளை கொடுப்பாரு. எடுத்த காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது பகை ஸ்தானமாக இருக்கிறதுனால, மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால, சத்துரு ஸ்தானமாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள், நீங்கள் யதார்த்தமாக பேசினால் கூட அது ஏடாகூடமாக அல்லது எதிர்ப்பாக கருதப்படுகிற சூழலை அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி தேவையில்லாத நோய் நொடிகள் சம்பந்தமே இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் இதுவரைக்கும் ஆஸ்பத்திரிக்கே போனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெருமையெல்லாம் பேச முடியாமல் ஏதாவது ஒரு வகையில் ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு போகக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அடுத்தவங்க செய்யக்கூடிய தப்புக்கு நாம் அவமானப்படுவது, அதாவது எந்த இடத்துல நமக்கு கௌரவம் இருக்கணுமோ அந்த இடத்துல கைகட்டி நிற்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு, அதுவும் முழு சுப கிரகமாக விளங்கக்கூடிய இந்த குரு பகவான் 6ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதுனால இந்த மாதிரியான தடை தாமதங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இயல்பான உண்மை. ஆனால் என்னதான் 6ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும், என்னதான் குரு பகவான் சுப கிரகமாக இருந்தாலும், இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய வீடு, அதாவது மிதுனம் ராசி பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கே பகை வீடு தான். அப்போ இந்த எதிரி ஸ்தானத்துக்கு பகை வீட்டுக்கு குரு பகவான் போகும் பொழுது ஏடா கூடமான நன்மைகளையும் அவ்வப்பொழுது செய்ய வேண்டிய கட்டாயம் குரு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சியாகக்கூடிய இடம் 6ஆம் இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் மிதமான வகையில் இருந்துட்டு இருந்தால் கூட பார்க்குற பார்வை பலமாக இருக்கிறதுனால பல்வேறு பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை.